ராஜாவுக்கும் கோபம் குறைந்தது. டெய்சி, ரொம்ப நன்றி. எப்படி கண்டுபிடிச்ச? இந்த மரம் உன்கிட்ட ஏதாவது சொல்லிச்சா? ஏன் எல்லார் கையும் மோந்து பார்த்த? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. சொல்கிறேன் ராஜா என்று கூறிவிட்டு மரத்தின் பின்னால் சென்று அந்த மரத்தின் பூ ஒன்றை பறித்து வந்தது. ராஜா, இந்த மலர் பெயர் பாரிஜாதம். இந்த மலரை தொட்டால் அதன் வாசனை நம் கைகளில் ரொம்ப நேரம் இருக்கும், உடனே போய்விடாது. இதனால்தான் அனைவரையும் மரக்கிளையை தொட்டு தான் திருடவில்லை என சொல்ல சொன்னேன். அதே போல் அனைவரின் கைகளையும் முகர்ந்து பார்த்தேன். ஆனால் ஜாக்கின் கைகளில் மட்டும் வாசனை இல்லை. திருடிய ஜாக் மரத்தை தொட்டு பொய் சொன்னால் மரம் காட்டி கொடு என்று நினைத்து கிளையினை தொடாமலே நான் திருடவில்லை என்று சொல்லிவிட்டு வந்துள்ளது. ஜாக் கைகளை தவிர மற்ற அனைவரின் கைகளிலும் வாசனை இருந்தது. இதை வைத்துத்தான் சொன்னேன் ராஜா. சபாஷ் டெய்சி, சபாஷ். உன் புத்திசாலித்தனத்தை பார்த்து நான் பெருமைப்படுகிறேன் என்று ராஜா கூறினார். அனைவரும் தங்கள் இருப்பிடம் நோக்கி சென்றனர். ஜாக் டெய்சி மீது கடும் கோபத்தில் இருந்தது.